இந்த வீடியோவில் ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே ரம்ப இலையும் சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், வத்தத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு கடைசியில் தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் டின் ஃபிஷ் ஆட் பண்ணுறேன். அது இல்லைன்னா நம்ம வாங்கி வீட்லேயே ஸ்டீம் பண்ணி முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதோட பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டபுள் கோட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தொட்டுக்க வீட்லேயே நாங்கள் மெயோனைஸ் செஞ்சோம். வெளியில் ஸ்டோர் பாட் இது தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். பாய்.